ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 25 ஷார்ட் ஃப்ரேசஸ் பிகினர்ஸ்க்காக தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த ஷார்ட் ஃப்ரேசஸ் எதுக்கு அப்படின்னா, பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க எதுவுமே தெரியாது, எனக்கு கிராமர் தெரியாது, இங்கிலீஷில் நான் ஒரு சென்டென்ஸும் கூட நான் பேசினது கிடையாது இது வரைக்கும், ஆனால் பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை, இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டியதில்லை. 2 வார்த்தை அல்லது 3 வார்த்தைகளை வச்சு நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் ஈஸியாக பேசக்கூடிய ஷார்ட் ஃப்ரேசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஷார்ட் ஃப்ரேசஸ் நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் பேசுங்க, வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுங்க, கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் சரளமாக இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபிடெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இங்கிலீஷில் பேசுவீங்க. Welcome back to RSN.DHIYA'S channel, Learn Well and Talk Well. If you are watching my channel first time means please do subscribe to our channel, Learn Well and Talk Well. First one, get up அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, எந்திரி. இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைகளை பார்த்து கெட்டப் 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 அப்படின்னு சொல்கிறோம். எழுந்திரு. கெட் ரெடி, கிளம்பு. கிவ் மீ, என்கிட்ட கொடு. திரும்ப சொல்கிறேன், கெட் அப், எழுந்திரு. கெட் ரெடி, கிளம்பு, தயாராகு. கிவ் மீ, என்னிடம் கொடு அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கோ அண்ட் ஸ்டடி, போய் படி. கோ அண்ட் ப்ளே, போய் விளையாடு. ஹரி அப், சீக்கிரம். கோ அண்ட் ஸ்டடி, போய் படி. கோ அண்ட் ப்ளே, போய் விளையாடு. ஹரி அப், சீக்கிரம். இந்த மாதிரி எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி குழந்தைகிட்ட நம்ம ரெகுலராக பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கீப் குவைட், அமைதியாக இரு. அமைதியாக இரு. லுக் அட் மீ, என்ன கவனி, என்ன பாரு. லுக் ஹியர், இங்கே பாரு, இங்கே பாரு அப்படி சொல்கிறோம். கீப் குவைட், அமைதியாக இரு. லுக் அட் மீ, என்ன பாரு, என்னை கவனி, எப்படி வேணால் சொல்லலாம். லுக் ஹியர், இங்கே கவனி அல்லது இங்கே பாரு அப்படி சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ நோ, எனக்கு தெரியும். யாராவது எதாவது சொன்னால் எனக்கு தெரியும், ஐ நோ. எனக்கு தெரியாதுன்னா ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ. ஐ ஃபர்காட் அப்படின்னு நான் மறந்துட்டேன். ஐ ஃபர்காட், நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறக்கு ஐ ஃபர்காட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒய் ஆர் யூ நாட் ஆன்சரிங். நம்ம பேசி கொஸ்டின் கேட்டே இருப்போம், அவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் பார்த்துட்ருப்பாங்க. அப்போது நம்ம எப்படி கேட்போம் அவங்கக்கிட்ட, ஏங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஒய் ஆர் யூ நாட் ஆன்சரிங், ஒய் ஆர் யூ நாட் ஆன்சரிங் அப்படி கேளுங்க. அடுத்தது, ஒய் ஆர் யூ சைலண்ட், ஏன் அமைதியாகவே இருக்க, எந்த பதிலும் சொல்லாமல் ஏன் அமைதியாக இருக்க. ஒய் ஆர் யூ சைலண்ட் அப்படி கேட்கலாம். அடுத்தது, ஹவு டிட் யூ கெட் ஹர்ட். யாராவது இப்போ குழந்தைகளே ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதாவது காயம்பட்டு அடிபட்டு வந்துடுவாங்க, முட்டியில் காலில். மோஸ்ட்லி நீஸில் தான் அடிபடும் அவங்க கீழே விழுகும்போது இல்லைங்களா, ஓடி விழுகும்போது. எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்போம் இல்லைங்களா. ஹவு டிட் யூ கெட் ஹர்ட், எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறக்கு இப்படி கேட்கலாம். அடுத்தது, வாட் டிட் யூ ஈட், என்ன சாப்பிட்டேன். வாட் டிட் யூ ஈட், என்ன சாப்பிட்டாய் அப்படி கேட்குறக்கு இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நெவர் மைண்ட், அதை பற்றி கவலை இல்லை, எதை பற்றி கவலைப்படாதே. நெவர் மைண்ட், கண்டுக்காதே அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு சொல்லலாம். அடுத்து, நெவர் கிவ் அப், எப்போவுமே விட்டுறாத, இதை மட்டும் எப்போவுமே விட்டுறாத அப்படின்னு சொல்லும்போது நெவர் கிவ் அப் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நத்திங் எல்ஸ், ஒன்றும் இல்லை. நத்திங் எல்ஸ், வேறு என்ன, ஒன்றும் இல்லை. நத்திங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. வேறு ஏதாவது வேணுமா. இப்போ ஷாப்பிங் போனால் எல்லாம் வாங்கியாச்சு, பொருள் 4-5 பொருள் வாங்கியாச்சு. அப்போ அவர் கேட்பார், இன்னும் வேறு ஏதாச்சும் வேணுங்களா அப்படின்னு. நத்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அப்படி. அடுத்து, ரைட் நவ், இப்பொழுதே. ரைட் நவ்னா இப்போருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண. யூ ஷுட் ப்ராக்டிஸ் ரைட் நவ் அப்படின்னா இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லணும். ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டேக் எ பைட், ஒரு கடி கடிச்சிக்கோ, ஒரு கடி கடிச்சிக்கோ. டேக் எ சிப், ஒரு வாய் குடிச்சிக்கோ, ஒரு வாய் குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, பிலீவ் மீ,
என்னை நம்பு, என்னை நம்பு. பி ஹாப்பி, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இரு. அடுத்தது ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூனா நான் உன்னை நம்புகிறேன். அடுத்து ஐ அக்ரி வித் யூ. ஐ அக்ரி வித் யூ, நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறக்கு ஐ அக்ரி வித் யூ. I hope this class will be very, very easy and very, very easy to communicate and practice for you if you are a beginner means. Once again I say you, please be practice this sentence and talk with your kids, otherwise friends, if they are beginner means. If you like this class means, please give your like and share to your friends. Don't forget to subscribe to our channel, RSN.DHIYA'S channel. Let us meet on next class. Thanks for watching.